Hi, hello, welcome. This is Karthik AG. Welcome to Try Me Yourself. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் எப்படி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணுறது, அதுவும் நம்ம வந்து Tkinter அப்படிங்கிற இந்த ஒரு GUI யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வந்து எதை டெவலப் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஐடி, ஓகே, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பைச்சார்மோ இல்லை விஎஸ் கோடோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஎஸ் கோட எடிட்டரை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஐடி வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் பைத்தானில் இருக்க Tkinter பேக்கேஜை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது. Tkinter பேக்கேஜ் வந்து பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதோட பைத்தானோட ஒரிஜினல் லைப்ரரிஸோட வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பைத்தான்னு சர்ச் பண்ணிவிட்டு ஓகே பைத்தான் வெப்சைட் போயிடுங்க. ஸோ இந்த வெப்சைட் போயிட்டு டவுன்லோடு கீழே போனாலும் சரி, டைரெக்டாக போனாலும் சரி, உங்களோடது விண்டோஸ் எடிஷனாக இருந்துச்சுன்னா ஸோ விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உபுண்டுவாக இருந்துச்சுன்னா உபுண்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிபெண்டிங் ஆன் யுவர் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா tar.xy அப்படின்னு வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா நான் என்னோட சிஸ்டமில் ஆக்சஸ் பண்ணுறது உபுண்டு வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன். நீங்கள் விண்டோஸாக இருந்துச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ்க்கான டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ விண்டோஸ்க்கா இல்லை லினக்ஸ்க்கா மேக் வைஸ் தான் இருந்துச்சுன்னா ஓகே விண்டோஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ரிலீஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்தாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னாவே Tkinter உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்திருக்கும். உபுண்டுவை பொறுத்த வரைக்கும் Tkinter லைப்ரரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்காது. ஏன்னா பைத்தான் வந்து உபுண்டுவில் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரீ இன்ஸ்டால்டு. ஸோ Tkinter லைப்ரரி வந்து நீங்கள் உபுண்டுவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து Tkinter வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். How to install Tkinter Python in Ubuntu அப்படின்னு நீங்கள் சும்மா சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த சுடோ கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு Tkinter வந்து உங்களோட உபுண்டுவில் டிஃபால்ட்டாக இல்லைனாலும் இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, ஸோ ஏன்னா பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உபுண்டுவோட சாஃப்ட்வேரோடய உங்களுக்கு உபுண்டு ஓஎஸோடய உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி அதோட லைப்ரரி வேணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து எப்படி அந்த கோட் மேக் பண்ணுறது, எடிட்டர் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பைத்தான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டர் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே, இந்த ஃபோல்டரை நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் TMISன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஓகே LearnPTLக்குள்ளார பைத்தான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஃபைல்ஸை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ பைத்தானில் இதுக்கப்புறம் நான் போட போகிற எல்லா சீரீஸுமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஃபோல்டரை நான் வந்து ஆன்லைனில் ரெப்பாசிட்டரியில் ஆட் பண்ணிடுவேன். ஆன்லைன் ரெப்பாசிட்டரியில் ஜிட்டப்பில் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த பர்டிகுலர் ரெப்பாசிட்டரி github.com/trymeyourself இந்த LearnPTLன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெப்பாசிட்டரிக்கில் நான் இதுக்கப்புறம் பண்ணுற எல்லா கோட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறது இல்லாமல் அடிஷ்னலாக பைத்தான்கிற ரெப்பாசிட்டரி இங்கே நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வியூ பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரிஜினல் சோர்ஸ் கோடை நீங்கள் இங்கே வந்து கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கோட் பண்ண. ஓகே, ஸோ கேன்சல் கொடுத்துறேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் அடிஷ்னலாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறேன். அடுத்தடுத்து வரது எல்லாமே அடுத்தடுத்த ஃபோல்டரில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னா கோட் தமிழே அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகே, கோட் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் க்ரியேட் பண்ண போகிற எடிட்டரோட நேமும் கோட் தமிழேன்னு தான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ அதனால் ct.py கோட் தமிழே.py அதுக்காக ct.pyன்னு மட்டும் ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த பைதான் ஃபைலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா Tkinter பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் Tkinter லைப்ரரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லைப்ரரி வந்து உங்கள் ஃபைலில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு
from Tkinter import star. So இது one kind of method to import Tkinter libraries. Okay, so இப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் வந்து நம்ம ரூட்னு வச்சுக்குவோம். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வேரியபிள் நேம் ரூட்னு வச்சுக்கலாம், விண்டோன்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே பேரண்ட்னு வச்சுக்கலாம், பேரண்ட்னு வச்சுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகே, இந்த ரூட் அப்படிங்கிறது தான் வந்து பேரண்ட் விண்டோவாக இருக்க போகுது. இப்போ நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இது ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஓகே, ஏன்னா இது ஒரு எடிட்டர், விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். இந்த கோட் எடிட்டரில் மேலே பாருங்கள் ஒரு டைட்டில் இருக்குது. ஓகே, அண்ட் மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன் இருக்குது. இங்கே வந்து ஃபைல், எடிட், செலெக்ஷன், வியூ, கோ அப்படின்னு சொல்லிட்டு மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. உள்ளார சம் ஐக்கான்ஸ் இருக்குது. இங்கே வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் எல்லாமே இந்த ஐக்கானை கிளிக் பண்ண அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகும். அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டேட்டஸ் பார். ஓகே, கீழே ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. ஸோ ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர்ஸ், அதுக்கான டேப்ஸ். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு பர்டிகுலராக இந்த ஃபைலில் போய் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்தேன் அப்படின்னா அடிஷ்னலாக எனக்கு ஒன் மோர் பேஜ், ஓகே, ஒன் மோர் எடிட்டிங் பேஜ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சைல்டு விண்டோ எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக என்னன்னு சொல்கிறோம், ஒரு எடிட்டர்னு சொல்கிறோம். அப்போ இந்த வியூவில் எனக்கு இந்த மேலே இருக்கிற இந்த பர்டிகுலர் டைட்டில் வேணும் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு பர்டிகுலராக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அந்த வேரியபிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு Tkinter லைப்ரரியை யூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். அந்த Tkinter லைப்ரரியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகே. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் டிகேல. ஸோ ரூட் ஈக்குவல் டு டிகே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்னவா கிரியேட் பண்ணுறோம்னா ஒரு வேரியபிள் நேமில் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இது நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் இஷ்யூஸில். பட் ஃபர்தராக உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே இதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த ரூட்டுங்கிறது. ஓகே, அதனால தான் வந்து ரூட்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது ரூட் விண்டோ அப்படின்னு உங்களுக்கு தாட்க்கு வரும். ஓகே, ஸோ இதையும் நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மினிமைஸ் ஆகும். இல்லாட்டி கண்ட்ரோல் பி. ஓகே, கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட்கட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு ஒரு டைட்டில் செட் பண்ண போகிறேன். இந்த மேலே இருக்கிற எனக்கு இந்த டைட்டில் பார் வேணுங்கிற காரணத்துக்காக. அதனால் ரூட் அப்படிங்கிற இந்த வேரியபிளை திருப்பி கால் பண்ணிக்கிறேன், ஆப்ஜெக்டை கால் பண்ணிக்கிறேன். அண்ட் டாட் வச்சுட்டு டைட்டில் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த டைட்டில்ங்கிற மெத்தடில் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலே ஸ்ட்ரிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருதுங்களா. இந்த டைட்டில்குள்ளே என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங். ஸோ இந்த விட்ஜெட்டுக்கு டைட்டில் வந்து நான் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் தமிழே அப்படின்னு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ டைட்டில் மட்டும் கொடுத்தா போதுமா? we have to give one more attribute. அந்த attribute என்னன்னா நம்மளோட விண்டோவோட சைஸ். இப்படி மேக்ஸிமைஸ் சைஸில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், இப்படி மேக்ஸிமைஸ் சைஸில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி மினிமைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சைஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட சைஸ் மட்டும் வைக்க போகிறேன். ஓகே, குறிப்பிட்ட சைஸ் நான் வைக்கணும் அப்படின்னா அதே இந்த ரூட் எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னா அதோட வித், ஓகே, அண்ட் ஹைட். இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே எப்படி கொடுக்கலாங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள். வித் எக்ஸ், ஹைட்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இப்போ இங்கே வித்துனா உங்களுக்கு வந்து வித்து வந்து எவ்வளோ இருக்கணும், இந்த விண்டோவோட வித்து எவ்வளோ இருக்கணும், ஹைட்டு எவ்வளோ இருக்கணும். இந்த ப்ளஸ் அப்படின்னா இங்கேருந்து லெஃப்ட் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் வேணும், ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் வேணும். ஓகே, அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா இந்த எக்ஸ் ஒய். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் வித்தும் ஹைட்டும் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளார சிங்கிள் கொட்டேஷனோ டபுள் கொட்டேஷனோ யூ கேன் யூஸ் எனி திங். ஓகே, ஸோ டபுள் கொட்டேஷன் இப்போ நான் போட்டிருக்கேன். டபுள் கொட்டேஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 500 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸு 500. ஓகே, ஸோ இதை நான் அப்படியே சேவ் பண்ணுறேன். அண்டு கீழே வந்துட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணி எனக்கு இப்படி ஒரு விண்டோ வரணும் அப்படின்னா இங்கே வந்து லூப், மெயின் லூப்னு சொல்லிட்டு ஒன் மோர் மெத்தட் இருக்குது. அதே வந்து இந்த ரூட் எலமெண்ட்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை கால் பண்ணணும். ஸோ
மெயின் லூப் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த 4 லைன் கோட்ஸ் அலாங் வித் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் 5 லைன்ஸ் ஆஃப் கோட். ஓகே, ஸோ 5 லைன்ஸ் ஆஃப் கோடை நான் க்ரியேட் பண்ணதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஒன்லி வித் டைட்டில் அண்ட் இந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஐகான்ஸோடு வரும். ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்க்கலாமா? ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல். ஓகே, ஸோ ரன் பண்ணோன்னே எனக்கு பாருங்கள் கோட் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி என்னால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு விண்டோ ஜென்ரேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது நான் உபுண்டுவில் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இதே நீங்கள் வந்து விண்டோஸில் கிரியேட் பண்ணிங்களா சேம் மெத்தட் தான். ஓகே, ஸோ விண்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே கோட்ஸை வந்து நீங்கள் விண்டோஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வித்து வந்து 500 பிக்சல், அதே மாதிரி ஹைட்டும் 500 பிக்சல் வந்துருச்சு. அண்ட் நான் எந்த லொக்கேஷனும் எக்ஸ்லேருந்து இவ்வளோ தூரம் வேணும், ஒய்யிலேருந்து இவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லி நான் கொடுக்காதனால டிஃபால்ட் லொக்கேஷனில் அது ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ரன் பண்ணுறது எனேபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இங்கே எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பைத்தான் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பைத்தான் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரைட் கிளிக் பண்ணி ஃபைலை ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஓகே, நார்மலாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக விஎஸ் கோடில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படிலாம் ரன் பண்ணலான்னா இந்த ரன்னில் போய் பாருங்கள், டீபக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம், ரன் வித்தவுட் டீபக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன யூஸ் பண்ணுவேன்னா கண்ட்ரோல் F5 யூஸ் பண்ணி ரன் பண்ணுவேன். அப்போ தான் வந்து எனக்கு டீபக் ஆகாமல் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டீபக் பண்ணி எப்போ வந்து நம்ம டீபக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு எரர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல வந்து தப்பாக வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும்னா டீபக் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் கண்ட்ரோல் F5 கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா F5 கொடுத்தீங்கன்னா டீபக் ஆகும். ஓகே, நான் வேணால் டீபக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன், பைத்தான் டீபக்கர் கரண்ட் ஃபைலை டீபக் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி நான் டீபக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கணும்னா பிரேக் பாயிண்ட்ஸ் நான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ஸை நான் ஓகே பண்ணால் தான் அடுத்தடுத்துக்கு மூவ் ஆகும். ஓகே, இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளே, இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறது, ரீலோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே எனேபிள் ஆகிருக்கும். இப்போ நான் இது இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் இன்டூ, ஸ்டெப் அவுட், கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப் இன்டூ F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த லைனுக்கு போகும். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி அடுத்த லைனுக்கு போகும். F11 ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லைனில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டிஃபால்ட் கிளாஸ் வந்து டிஃபால்ட் ஒன்று எனேபிள் ஆகிருக்கு. ஸோ பர்டிகுலராக இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த கிளாஸ்லேருந்து கால் ஆகி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ F11 மறுபடியும் F11 கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் விண்டோ எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ டீபக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா எங்கே எரர் இருக்குது, எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இனிமேல் வந்து நான் கண்ட்ரோல் F5 மட்டும் கொடுத்து வித்தவுட் டீபக்கிங் ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பேன். நீங்களும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஒரு விண்டோ வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுட்டு ஒரு 400ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எக்ஸ்லேருந்து லெஃப்ட்லேருந்து எனக்கு ஒரு 400 பிக்சல்ஸ் தள்ளி வரணும் எனக்கு விண்டோ அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். மேலேருந்து ஒரு 20 பிக்சல்ஸ் மட்டும் நகர்ந்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, மேலேருந்து 20 பிக்சல் தான். அப்போ நான் லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் மேலே இருக்கிற இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த சைஸ் எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும். ஓகே, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 20க்கு பதிலாக நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 200ன்னு கொடுக்குறேன். ஸோ மேலே எவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள். ஸோ மேலேருந்து 200 பிக்சல்ஸ் எனக்கு கீழே வந்துருச்சு, லெஃப்ட்லேருந்து 400 பிக்சல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுனால தாராளமாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த லொக்கேஷனில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எனேபிள் ஆகல அந்த லொக்கேஷனில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, எனக்கு இப்படி வேணாம், இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வேணாம்,
ஓகே மேக்ஸிமைஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணோன்னா என்னோட அப்ளிகேஷன் என்ன எப்படி வரணும்னா இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை காமிக்கிறேன் விஎஸ் கூட இப்படி ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மேக்ஸிமைஸ்டு விண்டோவில் எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் கண்டிப்பாக தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ரூட் டாட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடுக்குள்ளார நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கணும்னா ஐஃபன் ஜூம்டு அப்படின்னு பாஸ் பண்ணுங்க. சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் சரி டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலும் சரி ட்ரூ அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஜூம்டு ட்ரூன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி எனக்கு வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து லெஃப்டில் இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் விட்டுட்டு மேலே இந்த பர்டிகுலர் டேட் அண்ட் அதர் திங்ஸ் ஓகே இந்த ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது பவர் ஆன் பண்ணுறது பவர் ஆஃப் பண்ணுறது பட்டன்ஸ்லாம் விட்டுட்டு வந்துச்சோ அதே மாதிரி எனக்கு வியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்க முன்னாடி உனக்கு வந்து இந்த சின்ன சைஸில் 500 பிக்சல் 500 பிக்சல் ஹைட்டு 500 பிக்சல் வித்தில் வந்துருந்துச்சா. இப்போ எனக்கு பாருங்க மேக்ஸிமைஸ்டு விண்டோவில் ஓப்பன் ஆயிடுச்சு. இதே வந்து எனக்கு மேலே இருக்கிற இந்த ஐகான்ஸ் வேணாம் லெஃப்டில் இருக்க ஐகான்ஸ் வேணாம் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும். இந்த ஜூம்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு கீழே பண்ணுறேன். ஓகே மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுவோம். ஜூம்டுக்கு பதிலாக ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன். ஓகே ஃபுல் ஸ்க்ரீனை செட் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த பர்டிகுலர் விண்டோ வந்துருச்சு. பட் எந்த ஒரு மேலே எந்த ஒரு க்ளோஸு எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும்னாலே எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ லெஃப்ட்டில் இருந்த ஐக்கான் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆல்ட் F4 போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஓகே இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு வந்து ஜூமில் இருந்தாவே போதும் இது வேணாம் அப்படிங்கிற காரணத்தினால இதை கமெண்ட் பண்ணதை கண்ட்ரோல் கொஸ்டின் மார்க் ஓகே கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் வந்து நீங்கள் கொஸ்டின் மார்க் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் ரிமூவ் ஆகிடும். அகெயின் நீங்கள் எந்த லைனில் வச்சு வேணுமோ அந்த லைனில் வச்சு கண்ட்ரோல் கொஸ்டின் மார்க் விச் மீன்ஸ் பேக்வேர்ட் ஸ்லாஷ்க்கு முன்னாடி வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஐக்கானை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் ஆகிடும். ஓகே கமெண்ட் ரிமூவ் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ரூட் டாட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து நமக்கு எதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டுல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே ஸோ விண்டோஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் ஓகே ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விண்டோஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூட் டாட் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே ஸோ இந்த ஸ்டேட் மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜூம்டுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துருக்கு பாருங்கள் வித்ட்ரான் ஆர் ஜூம். ஓகே ஸோ இங்கே வந்து ஜூம்டுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ சேம் டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் இட் இஸ் அப் டு யூ. ஓகே ஜூம்டு அண்ட் இங்கே வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் எதுவுமே எனேபிள் பண்ணிக்க வேணாம். நீங்கள் டைரெக்டாகவே இந்த லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் நீங்கள் வந்து பைத்தானில் ஜென்ரேட் பண்ணுறீங்க Tkinterனா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விண்டோஸ்லையுமே எனேபிள் ஆகிடும். ஓகே இங்கே கமெண்ட் பண்ணி வச்சிட்றேன். ஓகே பிகாஸ் நம்ம வந்து லினக்ஸில் அதை ட்ரை பண்ண முடியாது. லினக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைன் கொடுத்தா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் விண்டோஸில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனேபிள் ஆகிருக்கும். ஓகே ஸோ ஒன் ஆர் டூ திங்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டிபெண்டிங் ஆன் ஓஎஸ். ஓகே ஸோ இப்போ எனக்கு ஜூமில் ஓப்பன் ஆனால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுட்டேன். ஸோ ரன் பைத்தான் ஃபைல். ஸோ ஜூமில் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மெனூஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த மெனூஸை வந்து நான் அட்டாச் பண்ணலாம். ஓகே ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே